ஹாய் வெல்கம் டு கெட் ஈஸி வே. இந்த வீடியோல நம்ம ஃபுல் ஜாயின் கிராஸ் ஜாயின் எப்படி எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம லெஃப்ட் ஜாயின் அண்ட் ரைட் ஜாயின் எஸ்கியூஎல் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்த்திருந்தோம். அதை நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ரெண்டு டேபிள் ஸ்டூடெண்ட் அட்ரஸ்னு ரெண்டு டேபிள் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ல நமக்கு 48 ரெக்கார்ட்ஸ் இருக்கு அண்ட் ஸ்டூடெண்ட் ஐடியில நம்ம 5 ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஃபுல் ஜாயின் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ செலக்ட் கொடுத்துட்டு நமக்கு என்ன காலம்ஸ் எல்லாம் வேணுமோ அந்த காலமை நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது இங்க ஃபுல் ஜாயினுக்கு முன்னாடி நம்ம என்ன டேபிள் யூஸ் பண்றோங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ இந்த ஃபுல் ஜாயினுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கோமா, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துட்டு வரும். இந்த கண்டிஷனுக்கு ஈக்குவல் ஆகிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லாததுக்கெல்லாம் நமக்கு வந்து என்னன்னு கொடுக்கணும்னா நல்லன்னு கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபுல் ஜாயினை பொறுத்த வரைக்கும் எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்கும். பட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கும்னா ஃபுல் ஜாயினுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டேபிளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஜாயினுக்கு அப்புறம் இருக்கிற அந்த டேபிளுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கும். சரிங்களா? இப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 48 ரெக்கார்ட்ஸ் இருந்ததுல அதோடது எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. ஆனா வந்து செகண்ட் டேபிள்ல வந்து 1 3 8 8 10 4 ரெக்கார்ட்ஸ் தானே, 5 ரெக்கார்ட்ஸ் தானே இருந்தது. 4 வந்து இங்க இல்லாதனால அதை இங்க காட்டல பாருங்க. ஆனா அந்த 4th ரெக்கார்டு ஐடி உள்ள ரெக்கார்டை வந்து நமக்கு கடைசியில காட்டியிருக்கு பாருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு காட்டிட்டு அது வந்து இந்த இதுல இல்லாம இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டேபிள்ல இல்லாம இருந்ததுல. சோ அதுக்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்குச்சு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு இருக்கிற ரெக்கார்ட் எல்லாத்துக்குமான ரெக்கார்ட்ஸை ஃபர்ஸ்ட் காட்டிடும். ஓகேங்களா? காட்டிட்டு அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் அந்த டேபிள்ல இருக்கிற வேல்யூவையும் எடுத்துட்டு வந்து மர்ஜ் பண்ணி இதுல போட்டுருச்சு பாருங்க. போட்டுரும். அதுக்கப்புறம் இல்லாத ரெக்கார்டுக்கெல்லாம் அது நல்லுன்னு அப்ளை பண்ணிடும். சரிங்களா? இதுதான் வந்து ஃபுல் ஜாயின் யூஸ் பண்றது. இதுலயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட் கொடுக்காம அதே மாதிரி இப்போ வந்து நம்ம காலமை ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல அப்படி கொடுக்காம நம்ம ஸ்டார் கொடுத்துட்டோம்னா இருக்கிற எல்லா காலம்ஸும் எடுத்துட்டு வரும். ஃபர்ஸ்ட் டேபிள்ல செகண்ட் டேபிள்ல இருக்கிற எல்லா காலம்ஸையும் எடுத்துட்டு வரும். பட் வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கறனால ஃபர்ஸ்ட் டேபிள்ல ப்ரியாரிட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் அட்ரஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். இதுக்கும் நமக்கு இதுக்கு வந்த ரிசல்ட்டே தான் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. இப்ப வந்து அடுத்தது வந்து நம்ம இங்க வந்து என்ன சொல்றோம்னா இதே நம்ம வந்து வைஸ் வெர்சா ரிவர்ஸ்ல கொடுக்குறோம். இப்ப வந்து இந்த டேபிள வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம், ஸ்டூடெண்ட் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். அடுத்தது ஸ்டூடெண்ட் ரெண்டாவது டேபிள வந்து கீழே கொடுக்குறோம் அப்படின்னா, அதாவது ரெண்டாவது டேபிள முதல்ல கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டேபிள வந்து ஃபுல் ஜாயினுக்கு அப்புறம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அப்ப வந்து ஸ்டூடெண்ட் அட்ரஸ்ல இருந்த 5 இது இருக்குல்ல, அதுக்குதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கும். அதோட வேல்யூஸ ஃபர்ஸ்ட் கொடுத்துருச்சு பாருங்க. அதுல இந்த 4th மட்டும் இல்லாம இருந்ததுல அதுக்கு மட்டும் நல்லுன்னு அப்ளை பண்ணிக்குச்சு. 4th இந்த ஐடி உள்ள ரெக்கார்ட் வந்து ஃபர்ஸ்ட் டேபிள்ல இல்லாம இருந்தது. சோ அதுக்கு நல் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் கொடுத்துருச்சு பாருங்க. அண்ட் இந்த காலம்ல கூட பாருங்க, அட்ரஸ் ஐடி, ஸ்ட்ரீட், இந்த கேபிட்டல் அட்ரஸ் ஐடி எல்லாம் வந்து நமக்கு வந்து செகண்ட் டேபிள்ல தான் இருந்துச்சு. அதுபடிதான் நமக்கு அந்த காலம் வைஸ்ல தான் நமக்கு கொடுத்துருக்கு பாருங்க. அட்ரஸ் ஐடி, ஸ்ட்ரீட், சிட்டி, ஸ்டேட்னு இதுக்குதான் அது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து ஃபுல் ஜாயின் யூஸ் பண்றது. அடுத்தது வந்து ஓகே, இதுல வந்து இப்ப ஃபுல் ஜாயின் வந்து இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப கிராஸ் ஜாயின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். கிராஸ் ஜாயினுக்கு வந்து வேற 2 டேபிள் நான் எடுத்திருக்கேன். இப்ப வந்து ஃப்ரூட்னு ஒரு டேபிளும் ஃப்ரூட் பிரைஸ்னு ஒரு டேபிளும் இருக்கு. ஃப்ரூட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 ரெக்கார்ட் தான் இருக்கு, ஆப்பிள், ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு. ஃப்ரூட் பிரைஸ்ல என்ன இருக்குன்னா 1 ஐடிக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா இது ஃப்ரூட் ஐடி, இது பிரைஸ் ஐடி. ஓகேங்களா? இப்ப வந்து இதுல வந்து ஃப்ரூட் ஐடில 2 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, ஃப்ரூட் ஐடி அண்ட் வந்து ஃப்ரூட் நேம்ல இந்த டேபிளுக்கு 2 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இந்த டேபிளுக்கு 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து இது எப்படி எடுத்துட்டு வரும் அப்படின்னா, கிராஸ் ஜாயின்னா இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் இருக்குல்ல, இதுக்கு இந்த 3ஐயும் எடுத்துக்கும். அடுத்தது இந்த செகண்ட் ரெக்கார்ட் இருக்கு, இதுக்கு 3 எடுத்துக்கும். இப்ப வந்து இதுல 3 இல்லாம 5 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட்டுக்கும் 5 ரெக்கார்டையும் எடுத்துக்கும், செகண்டுக்கும் 5 ரெக்கார்டும் எடுத்துக்கும். அப்போ வந்து 2 5 10 ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இப்ப இதை ரன் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து 6 ரெக்கார்ட்ஸ் வரும். ஏன்னா இங்க வந்து 2 இருக்கு, இங்க 3 இருக்கா. இப்ப ஆப்பிள், அதுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆப்பிள் 1, ஃப்ரூட் ஐடியில வந்து 1 தான் இருக்கு, 3 1 தான் இருக்கு. ஆனா வந்து இங்க பிரைஸ் ஐடி பாத்தீங்கன்னா 1 2 3 1 2 3 வருதா. அதாவது இந்த ஆப்பிளுக்கு 1 100, ஆப்பிள் 2 200, ஆப்பிள் 3 300 வருது. அதே மாதிரி ஆரஞ்சு 1 100, ஆரஞ்சு 2 200, ஆரஞ்சு 3 300 நமக்கு வரும். இதே மாதிரி நம்ம இங்க வந்து 400ன்னு இன்னொன்னு போட்டோம்னாலும் ரெண்டுக்குமே வரும். ஓகேங்களா? இப்ப 1 ஆப்பிள் 4 400, 2 ஆரஞ்சு 4 400, இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து கிராஸ் ஜாயின் அப்படிங்கிறது. ஐ ஹோப் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.